வீடு நல்ல உயரமாக தான் இருக்கா நான் பார்க்க. ஆனால் வெக்க இருக்குண்ணே, எங்களுக்கு ஹால் வெக்க தான். இது பாத்ரூமா? இல்லை இல்லை, இது பெட்ரூம். ஃபஸ்ட் இந்த ஹால் எடுத்துக்கிறேன். എന്തേ ഓ ചൂടെടുത്ത് ചെയ്യാൻ പോവാം. ഇത് ബെഡ്റൂം. ഷെൽഫ് ഒന്നുമില്ലേ? ഷെൽഫ് ഒന്നും സ്ലാപ്പും കിടയാ. ഷെൽഫ് ഒന്നും സ്ലാബ് മെയിനായി എടുത്ത് കാട്ടും. ഒന്നുമില്ല അവിടെ. അതൊക്കെ ഉണ്ട്. ஓ, திங்ஸ் போடுறதுக்கு மேலே இருக்குது. அது திபூரே உള്ളു, கொச்சு സ്ഥലം கொஞ்சம் தான் இருக்குது அதுவும். ஓ சிலிண்டருக்கு வரி இறங்கிக்கணும். ஆனால் வெக்கையாக இருக்குது வீடு. ஆனால் வீடு அப்படி இருந்து இந்த ரூம் பெரிய ரூமாக தெரியலையே. பிள்ளைங்க வந்து பெரிய ரூமாக இருக்குன்னு சொன்னாங்கண்ணா. இது காமன் பாத்ரூம். அந்த பாத்ரூம் பெருசாக தான் இருக்குது. ബാത്റൂം അതന്നെ കുഴപ്പമില്ല. ബാത്റൂം. പിന്നെ ഇതൊരു ബെഡ്റൂം. ഇത് കിച്ചൺ. ഇത്രയും ഉള്ളു கிச்சன். இந்த பெட்ரூம் எடுத்துக்கிறேன். ஓ, இதில் செல்ஃப் இருக்குது. ஆனால் இது ரொம்ப வெக்கையாக இருக்குது எல்லா ரூமோடையும். ഇത് ரொம்ப വെക്കയാ இருக்குது. இந்த ரூம் തറ തൊടാൻ പറ്റില്ല. തറ ഭയങ്കര ചൂട്. ഇരുട്ട വിളിക്ക ഫാനില്ലാതെ ഇരിക്കാൻ പറ്റില്ല. തറ ചൂടാ இருக்குது. തറ ചൂട് കിടക്കാൻ പറ്റില്ല. ഞാൻ തറയിലല്ലേ കിടക്കണത്. എന്ത് ഉരുവ് കിടക്കാതിരിക്കാൻ പറ്റില്ല. ഭയങ്കര ചൂടാണ്. ஆனால் வீடை பார்த்தா புது வீடு மாதிரி இருக்குது. அந்த வீடுக்கு இந்த வீடு புது வீடாக தானே இருக்குது. வெக்கையாக இருக்கிறது வெக்கையாக இருக்குது. நாங்கள் வீட்டுக்காரங்க ചൂട് എന്താണെന്ന് എനിക്കറിയാം. இது திறக்க முடியாதோ? ഇത് കിച്ചൺ. കിച്ചണിൽ സ്ലാബ് இருக்குது. കിച്ചണിൽ സ്ലാബ് ഉണ്ട്. ஆனால் செல்ஃப் இல்லைண்ணா. செல்ஃப் ഒന്നുമില്ല. ഞാൻ ഇപ്പോൾ പാത്രങ്ങൾ പോയി ഞാൻ മാറ്റുക. ഞാൻ ആരെല്ലാം கிச்சனில் மட்டும் 3 பக்கம் ஸ்லாப் இருக்குது. അതല്ല ലാസ്റ്റ്. ஐயோ எல்லாம் உள்ள கிடக்கு. மிஷின் தான் கடிச்சிடும் கண்டிப்பாக. அவளை கடிக்கல. கிச்சன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குண்ணா. ஆனால் கிச்சன் அവിടുത്തെ கிச்சனை காட்டி வலுது. ஏன் இங்கே கேஸ் அப்புறம் வெளியே போகுதில்ல இதெல்லாம்? கேஸ் இல்லை இங்கே அந்த ஜன்னலை திறக்க மாட்டேன். எல்லாம் திறக்கூல. சரி சரி. மேடை எல்லாம் உயரமாக தான் இருக்கண்ணா. மேடை உயரமாக தான் இருக்குது. கிச்சன் மேடை உயரமாக இருக்குங்கிறேன். அந்த வீடு கொஞ்சம் தட்டையாக அந்த மாதிரி இருந்தம்மா. குனிஞ்சுக்கிட்டே விளக்குற மாதிரி இருக்கும். தெரியல உங்களுக்கு? இது கொஞ்சம் நிமிந்தாப்புல விளக்க மாதிரி இருக்கும். பரவாயில்ல, இது ஒன்று தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து இதெல்லாம் சரி பண்ணி தருவாங்களான்னு தெரியல. என்ன இந்த டோர்லாம் சரி பண்ணி തരുമായിരിക്കും. എനിക്ക് അറിഞ്ഞില്ല. കഴിയിറക്കി കൊടുക്കുമ്പോൾ അവർ ശരിയാക്കി തരും. വന്നിട്ട് കുറേ നാളായി. ഞാൻ ഇതുവരെ ഒന്നും തൊട്ടില്ല. ഇവ മാറിപ്പോവും. അത് പോയി കിടക്കണം. അത് ശരിയാക്കി തരും. தண்ணி போகுமா? വെള്ളമൊക്കെ പോകും. തോണ്ടി വാരിട്ടേ. ஓ, தண்ணி போகாதுன்னு போகும். பார்த்தாலே பயமாக இருக்கு. ஏன் வீடியோ இருக்குன்னா உங்களுக்கு காட்டணும், அதனால தான். வேற ஒன்று இளவி போயிருக்கேன். அது சரியாகி தரும். இത്ര என்ன வெள்ளம். சரி, கேஸ் அடுப்பு இந்த பக்கம் மாற்றிடலாண்ணே. ஆனால் சாரி, இது எல்லாம் ഇവിടെ வைக்கணும். അല്ല ഇവിടെയാണ് ഹോൾ ഉള്ളത്. ഇവിടെയാണ് ഹോൾ ഉള്ളത്. அது பிரச்சனை. நாங்கள் வந்து அது எனக்கு உயரம் தான் பிடிச்சிருக்கு. கிச்சனில் இந்த உயரமாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த வீடு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடு உயரம் தான். முந்தாப்படி இருந்து எல்லா வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்து தட்டை
நான் கிச்சனும் வைக்கிறதா இருக்குண்ணே. എല്ലായിടവും ചൂട് തന്നെ ഇരിക്കാൻ പറ്റൂല. ஸ்லாப் தான் மெயின் நடக்கும். சரி கிச்சன்லாம் ஓகே ஸ்லாப். ஆனால் செல்ஃப் கிடையாது. செல்ஃப் கிடையாது இல்லைண்ணே. ഒന്നുമില്ല. எல்லாத்தையும் புதாக வைக்கணும். எல்லாத்துக்கும் டேபிள் வாங்கி போடணும்னா ஏன் அப்படி கட்டிருக்காங்க அப்படி? ஒரு செல்ஃபோடு எல்லாமே ஏன் கட்டிருக்காங்க அப்படி? കൊച്ചുങ്ങൾ അവിടെ ഇല്ലേ? കൊച്ചുങ്ങൾ അവിടെ ഇല്ലേ? அவங்க இருக்காங்க. ഉണ്ടാ? சொன்னாங்க. ஆனால் வீடு வந்து இதோட சின்ன வீடு தான் அது என்ன அப்படின்னாங்க. நான் தான் வந்து அவங்க என் ஹஸ்பண்ட் தான். துவகல் எங்கே இருக்குது? துவகல் அது துவகலும் சும்மா அப்படி அதுலேயும் பைப் இல்லாமல் தான் இருக்குண்ணே. അതിന് പൈപ്പില്ല. അവിടെ ഇവിടെ നിന്ന് എടുത്തോണ്ട് പോയാൽ கஷ்டம் இல்லை அப்படின்னா அவங்க துணி வசதி. എടുത്തോണ്ട് പോയാൽ நான் அதுலேயே பைப் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். சிமெண்ட்லாம் போட்டு நம்ம கீழே மிதிக்க தேவை நினச்சிருந்தேன். மண்ணுக்குள்ளே போய் தான் செய்யணும்ண்ணே. ഇവിടെ നിന്ന് എടുത്ത് അങ്ങോട്ട് കൊണ്ടുപോയി. അല്ലെങ്കിൽ ഇവിടെ ഇത് നനച്ച് കളയാനേ പറ്റുള്ളൂ. இந்த பக்கம் ஜன்னல் இருக்கோ? എന്നിട്ട് വേറെ എന്നോട് ചോദിച്ചു വേറെ ആരെങ്കിലും ഉണ്ടാന്ന് ചോദിച്ചു. ഞാൻ പറയാന്ന് പറഞ്ഞു. വേറെ ആർക്കും ഞാൻ പറഞ്ഞിട്ടില്ല. ആരെങ്കിലും ഉണ്ടാന്ന് ചോദിച്ചു. ഞാൻ പറയാന്ന് പറഞ്ഞു. ഇന്ന് വരെ നമുക്ക് ഞാൻ ഇതുവരെ നമ്മളിതുവരെ ഒരു പ്രശ്നം ഉണ്ടാക്കാത്തത് തന്നെ ചോദിച്ചു. எல்லா ஊனி இங்கே தான் கிடக்கும் வீட்டில். ചൂടായതുകൊണ്ട് ഓടി ഒന്ന് കിടന്നിട്ടാണ് പോണത്. நீங்கள் தான் எல்லா இதுலேயும் வீட்டில் இருக்கீங்க. இந்த வீடியோ எப்போவே இருக்கும். ஹால் வந்து ரொம்ப சின்ன. ടൈല് പൊട്ടിയത് எல்லாம் நீட் பண்ணி தரணும் நாங்கள். അത് ഞാൻ ശരിയാക്കി തരും. லைட் இல்லையோ இல்லை? ലൈറ്റ് ഉണ്ട്.
பிள்ளைங்க കണ്ണാ ഓക്കെ